இனி நகை அடகு வைப்பதில் ஏகப்பட்ட சிக்கல் வரும். அதிரடியாக மாற்றப்பட்ட ஆர்பிஐயின் 10 விதிகள் பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற தகவல்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்பிஐ தங்கக்கடன் வழிகாட்டுதல்கள் 2025இல் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தங்கக்கடன் பெறுவோர் மற்றும் வழங்குனர்கள் அறிய வேண்டிய 10 முக்கிய மாற்றங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ நேற்று தங்கக் கடன்களுக்கான புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டது. தங்கக் கடன்களின் எல்டிவி விகிதங்கள், மதிப்பீடு, அடமான விதிகள், ஏல நடைமுறைகள் மற்றும் டிஜிட்டல் செயலாக்கம் என பல அம்சங்களிலும் இவை மாற்றங்களை கொண்டு வருகின்றன. கடன் வாங்குபவர்கள் மற்றும் கடன் வழங்குனர்கள் இருவருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த 10 விதிகள் கீழே விளக்கப்பட்டுள்ளன. 1. தங்கக் கடன்களின் எல்டிவி விகிதங்கள். எல்டிவி வரம்புகள். ஆர்பிஐ தங்கக் கடன்களுக்கான எல்டிவி வரம்புகளை படிநிலையாக மாற்றியுள்ளது. இனி 2.5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு 85% எல்டிவி, 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு 80% எல்டிவி மற்றும் 5 லட்சத்திற்கு மேற்பட்ட கடன்களுக்கு 75% எல்டிவி என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது சிறிய கடன்கள் எளிதில் கிடைக்க உதவுவதோடு அதிக மதிப்புள்ள கடன்களுக்கு எச்சரிக்கையான அணுகுமுறையை உறுதி செய்யும். 2. சீரான தங்க மதிப்பீடு. தங்க கடன்களுக்கான மதிப்பீடு நிர்ணயமும் தூய்மை சோதனை முறைகளும் சீரமைக்கப்பட்டுள்ளன. பிஐஎஸ் சான்றளிக்கப்பட்ட தூய்மை சோதனை முறைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இது தங்க கடன் மதிப்பீட்டில் வெளிப்படைத்தன்மையையும் நியாயத்தையும் உறுதி செய்கிறது. இதனால் குறைவான மதிப்பீடு மற்றும் சர்ச்சைகள் தவிர்க்கப்படும். 3. ஒரே மாதிரியான அடமானம் மற்றும் தகுதி விதிகள். அடமானமாக ஏற்றுக்கொள்ளப்படும் தங்கத்தின் வகை மற்றும் தகுதி தொடர்பான விதிகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. இனிமேல் தங்க நகைகள், ஆபரணங்கள் மற்றும் வங்கிகளால் அச்சிடப்பட்ட குறிப்பிட்ட தங்க நாணயங்கள் மட்டுமே அடமானமாக ஏற்கப்படும். தங்க கட்டிகள் அல்லது கோல்ட் இடிஎஃப்கள் லோன் எடுக்க அனுமதிக்கப்படாது. இந்த விதி ஊக வணிகத்திற்கான கடன்களை குறைத்து கடன் வழங்குனர்கள் அபாயங்களை நிர்வகிக்க உதவும். 4. வெளிப்படையான தங்க ஏல விதிகள். கடன் தவணையை செலுத்த தவறினால் தங்கத்தை ஏலம் விடுவதற்கான நடைமுறைகள் வெளிப்படையானதாக இருக்க வேண்டும் என ஆர்பிஐ வலியுறுத்தியுள்ளது. கடன் வழங்குனர்கள் முன்னறிவிப்பு வழங்குவதோடு வெளிப்படையான ஏல நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். குறைந்தபட்ச ஏல விலையை நிர்ணயிக்கும் ரிசர்வ் விலை விதிகளும் இதில் அடங்கும். ஏலத்தில் கிடைக்கும் கூடுதல் தொகை கடன் பெற்றவர்களுக்கு விரைவாக திருப்பி தரப்பட வேண்டும் என்பதால் கடன் பெறுபவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதோடு கட்டாய ஏலங்களால் ஏற்படும் இழப்புகளும் குறையும். 5. தாமத இழப்பீடு. முழு கடன் தொகையையும் செலுத்திய பிறகு அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தை திருப்பித் தருவதில் கடன் வழங்குனர்கள் தாமதித்தால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். உதாரணமாக, சில சந்தர்ப்பங்களில் ஒரு நாளைக்கு 5000 போன்ற இழப்பீடுகள் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த விதி கடன் வழங்குனர்கள் விரைவாக செயல்பட மற்றும் வாடிக்கையாளர் நம்பிக்கையை மேம்படுத்த உதவும். 6. செலவுகள் குறித்த தெளிவான வெளிப்பாடு. கடன் வழங்குனர்கள் வட்டி விகிதங்கள், செயலாக்க கட்டணங்கள், புதுப்பித்தல் கட்டணங்கள், அபராதங்கள் மற்றும் மொத்த திருப்பி செலுத்தும் செலவு போன்ற அனைத்து கட்டணங்கள் மற்றும் செலவுகளையும் தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும். இது கடன் வாங்குபவர்கள் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் மற்றும் வெவ்வேறு வழங்குனர்களுக்கு இடையில் ஒப்பிட்டு பார்த்து தேர்வு செய்யவும் உதவும். புல்லட் திருப்பி செலுத்தும் முறை மற்றும் காலக்கெடு விதிகள். கடன் தொகையை ஒரே தவணையில் செலுத்தும் புல்லட் திருப்பி செலுத்தும் கடன்களுக்கு குறிப்பிட்ட எல்டிவி மற்றும் காலக்கெடு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. கடன் திருப்பி செலுத்தும் கால அவகாசம் டென்யூர் இப்போது 24 மாதங்கள் வரை நீட்டிக்கப்படலாம். இது திருப்பி செலுத்துதலில் கூடுதல் நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது, அதே நேரத்தில் விலை நிர்ணயத்தில் ஒழுக்கத்தையும் தெளிவையும் கொண்டு வருகிறது. டிஜிட்டல் கடன் செயலாக்கம் ஊக்குவிப்பு. தங்கக் கடன் செயலாக்க முறையில் டிஜிட்டல் மயமாக்கம் ஊக்குவிக்கப்படுகிறது. ரிசர்வ் வங்கியின் விதிகள் அனுமதிக்கும் இடங்களில் டிஜிட்டல் கேவைசி, ஆன்லைன் மதிப்பீடு மற்றும் கடன் விநியோகம் போன்றவை அனுமதிக்கப்படுகின்றன. இது கடன் செயலாக்கத்தை விரைவாகவும் காகிதமற்றதாகவும் மாற்றுகிறது. இதன் மூலம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இடையிலான வாடிக்கையாளர்களுக்கு கடன் கிடைப்பது எளிதாகிறது மற்றும் விரைவான சேவை கிடைக்கும். 9. கடுமையான ஆவணங்கள் மற்றும் கடன் பெறுபவர் சரிபார்ப்பு. கடன் வாங்குபவர்கள் தங்கத்தின் உரிமை மற்றும் அடையாளச் சான்றுகளை கட்டாயம் வழங்க வேண்டும்.
கடன் வழங்குனர்கள் சந்தேகமுள்ள அல்லது ஏற்கனவே அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தை ஏற்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த கடுமையான ஆவண சரிபார்ப்பு கடன் சார்ந்த மோசடிகள் மற்றும் சிக்கல்களை தவிர்க்க உதவும். 10. ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ். நகை கடைக்காரர்களை தாண்டி சில செயல்பாட்டு மூலதன கடன்களுக்கு தங்கத்தை அடமானமாக பயன்படுத்தும் வாய்ப்பு விரிவாக்கப்பட்டுள்ளது. தங்கம், வெள்ளி மூலப்பொருட்களை பயன்படுத்தும் உற்பத்தியாளர்களும் தங்கத்தை அடமானமாக வைத்து கடன் பெறலாம். இது பாரம்பரிய கடன் வாங்குபவர்களை தாண்டி சிறு வணிகங்களுக்கு பரந்த கடன் அணுகுமுறையை வழங்குகிறது, பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்.